அடுத்து தலைமை உரை அவர்கள் நிகழ்த்திருக்கிறார்கள். இடையிலே என்னுடைய பேரும் இடம்பெற்றிருப்பதால் நானும் சில வார்த்தைகளை மட்டும் இங்கே சொல்லி விடைபெற விரும்புகிறேன். அல்லாஹ்வுடைய தனிப்பெரும் கருணை நம்மை எல்லாம் முதலீசுகளாக ஆக்கி முஅல்லிம்களாக ஆக்கி சமுதாயத்துக்கு சேவகம் செய்வதற்கு நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான். எல்லோருக்கும் கிடைக்கிற பாக்கியம் அல்ல இது. கிதாபுகளை பார்த்து மாணவர்கள் முன்னாலே அதனுடைய விளக்கங்களை சொல்லி அவர்களை வார்த்தெடுப்பது என்பது சாதாரணப்பட்ட ஒன்று அல்ல. நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லட்சத்திற்கும் மேற்பட்ட சஹாபாக்களில் குறிப்பிட்ட சில ஆலிம்களை உருவாக்கினார்கள். லாஹிரி உலூம்களை படித்தவர்கள் பல பேர், பாத்தினியான இல்முகளை சேர்த்து படித்தவர்கள் சில பேர். இப்படி இரண்டு வகையான உலமாக்களுடைய படித்தரங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனித்து வந்தார்கள். அவர்களை உருவாக்கித்தான் எல்லோரும் குழுமி இருக்கிற சபையில் யுபல்லிகி ஷாஹிது வல் காயிப் என்ற கட்டளையை அங்கே பிறப்பித்தார்கள். காயிப் என்பதற்கு பொருள் இந்த காலத்திலே இங்கே வராதவர்கள் யாரும் இருந்தால் அவரிடத்தில் போய் சொல்லுங்கள் என்ற கருத்தும் அதில் இருக்கிறது. இந்த காலத்திலே இனியும் பிறக்காதவர்கள் இனி பிறந்து வந்தால் நீங்கள் அந்த காலத்தில் இருந்தால் அவர்களுக்கு தலைமுறைகள் தலைமுறைகளாய் மாறி அவர்களுக்கும் இந்த எளிமை கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது என்ற கருத்தும் அதிலே இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் ஷாஹிதுகள் சஹாபாக்கள் வாயிபானவர்கள் நாம் எல்லாம் இருக்கிறோம். நமக்கு பின்னால் வருகின்ற சந்ததிகள் உலமாக்களும் இருக்கிறார்கள். இந்த யுபல்லிம் என்பதற்கு நான் சொன்ன கருத்தை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு உண்டு என்று அந்த அம்ரை உஜூபுக்காக வேண்டி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அது உலமாக்களை பார்த்து சொல்லப்பட்ட அல்-கிதாபுல் உலமா என்று வைக்க வேண்டும். அந்த காலத்தில் யார் உலமாக்களாக சஹாபாக்களில் இருந்தார்களோ அவர்கள் அதற்கு பின்னால் வருகின்ற தலைமுறைகளுக்கு இதை கொண்டு செலுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உண்டு என்று உணர்த்தினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிலேயே இன்னொரு கருத்து, யாரெல்லாம் இங்கே இருக்கின்றீர்களோ அவர்கள் அனைவருமே இந்த இல்மை எடுத்து சென்று உலகமெல்லாம் பரப்ப வேண்டும் என்பதும் ஒரு கருத்து. சஹாபாக்கள் வஃபாத்துக்கு பின்னால், நபி அவருடைய வஃபாத்துக்கு பின்னால் நாட்டினுடைய உலகத்தினுடைய பல பாகங்களிலேயும் சுற்றி வந்தார்கள். பல பாகங்களுக்கு குடிபெயர்ந்தார்கள். ஆங்காங்கே போதனைகள் செய்தார்கள். முஅல்லிம்களாக முதர்ரிஸ்களாக உருவானார்கள். பெரும் சமூகத்தை வார்த்தெடுத்தார்கள். அந்த பாரம்பரியத்திலே வந்தவர்கள் தான் நாம். உலமா வரசத்துல் அம்பியா என்பது நபிமார்களுடைய வாரிசு என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசு மட்டும் என்று சொல்லவில்லை. எல்லா நபிமார்களும் எதை போதித்தார்களோ இந்த மக்களுக்கு அந்த நபிமார்களுடைய வாரிசாக நாம் இருக்கின்றோம். அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் சொந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் விளக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உலமாக்களுக்கு உண்டு. அதில் ஒரு பகுதியாக முதர்ரிஸ்கள் மாணவர்களை முன்வைத்து அவர்களை ஆலிம்களாக வார்த்தெடுக்கிறார்கள். ஒழுக்கங்களை கற்பித்து அவருடைய அக்லாக்குகளை சீர்திருத்தம் செய்து இந்த பாடத்திட்டத்தின் மூலமாக உயர்ந்த அந்தஸ்துக்கு அவர்களை கொண்டு வந்து தானும் சிறந்து மற்றவர்களையும் திருத்துகின்ற ஆலிம்களாக முஅல்லிம்களாக ஆக வேண்டும் என்பதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நோக்கம். அந்த வகையிலே மாணவர்கள் நம்முடைய கையிலே அமானிதமாக தரப்பட்டிருக்கிறார்கள்.
அந்த அமானிதத்தை பற்றி அல்லாஹ்விடத்திலே கேள்வி கேட்கப்படும் என்பதைத்தான் நான் வாசித்த ஹதீஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும். நாம் எல்லாம் ராயிகள், உள்ளுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யத்தி. எனவே நம்மிடத்திலே வந்திருக்கிற மாணவர்களை நாம் ஒரு அமானிதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு முதலிடத்திலே போய் மாணவன் யார் என்று கேட்டால், இவனிடத்திலே ஓத வந்திருக்கிறான், அவனை ஆலிமாக ஆக்க வேண்டும் என்று சொல்லுவார். ஆனால் நாம் எப்படி அவனை உருவாக்குகிறோமோ அப்படித்தான் அவர் உருவாக்குவார். அதற்கு அவர்கள் கூட சொன்னார்கள், மாணவர்கள் என்பவர்கள் முதலிகளுடைய அக்ஸாக இருப்பார்கள். இவருடைய கருத்து அவருடைய உள்ளத்திலே பிரதிபலிக்கும். சொல்லிக் கொடுத்தாலும் சொல்லிக் கொடுக்காவிட்டாலும் சரி, இவருடைய பழக்க வழக்கங்களும் பண்பாடுகளும் மாணவரிடத்திலே பதியத்தான் செய்யும். பச்சை மரத்திலே எரிந்த ஆணியை போல அப்படியே பதிந்துவிடும். எனவே நாம் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும், அடுத்தவர்களையும் திருத்த வேண்டும். ஒரு பொய்யனிடத்திலே கேட்டால் மாணவர்களை பற்றி அவன் சொல்வான், அவர்கள் மண்ணை போன்றவர்கள், அதை குறைத்து நாம் எப்படி உருவப்படுத்துகின்றோமோ அப்படி பாத்திரங்கள் அமையும் என்று ஒரு பொய்யவன் சொல்லுவான். ஒரு டைலர்கிட்ட போய் கேட்டால் அவன் சொல்லுவான், மாணவர்கள் என்பவர்கள் ஒரு துணி மாதிரி நம்ம எப்படி தைக்கிறோமோ அப்படித்தான் அவனுடைய சைஸ் வரும்னு அவன் சொல்லுவான். அலங்கோலமாக தைச்சிட்டா அலங்கோலமாக இருக்கும். கரெக்டாக அழகாக தைச்சு கொடுத்தோம்னா பார்ப்பதற்கு அவனே அது போட்ட ஒன்று அழகாக தெரிவான். துணி எப்படியோ அப்படித்தான் மாணவர்கள். உலமாக்கள் நல்லவர்களாக இருந்தால் மாணவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள். உலமாக்கள் சீரழிந்தவர்களாக இருந்தால் மாணவர்களும் அப்படித்தான் இருப்பார்கள். இன்றைக்கு ஆபாச உலகம், ஆபாசத்திலே உழந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள், உலமாக்கள் மாணவர்களை உருவாக்கும் போது அவரிடத்திலேயும் அது பதியத்தான் செய்யும். செல்போன் பயன்படுத்துகின்றவர்கள் சாதாரணமாக கிளாஸ் ரூமிலேயும் பயன்படுத்துகின்றார்கள். அவர்கள் உட்கார வைத்துக் கொண்டே செல்போனை பயன்படுத்துகின்றவர்கள், நோண்டிக் கொண்டிருக்கக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்று கேள்விப்படுகின்றோம். இது பிள்ளைகளுடைய உள்ளத்திலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எனவே இந்த விஷயத்திலே மிக கவனமாக இருந்து அவர்கள் அதை உபயோகிப்பதை தடை செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் முதலிகளுக்கும் எல்லாம் நமக்கு கொடுத்த பெரும் பாக்கியம். சாதாரணப்பட்ட ஒன்றல்ல. எத்தனை கோடுகளை கொட்டி கொடுத்தாலும் கிடைக்கப்பெறாத ஒன்று இந்த தத்ரீஸ் என்ற பாக்கியம். காலையிலே உடைய எஸ்.எஸ். அஹ்மது ஹஜ்ரத் அவர்கள், மூத்த முதலிசுகள் அவர்கள் செய்த தியாகங்கள் என்பதை பற்றி எல்லாம் அழகாக பேசினார்கள். நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இதில் எத்தனையோ பேர் இதற்காக வேண்டிய வாழ்க்கையை தொலைத்தவர்கள் என்றால் பொருளாதார அடிப்படையிலே எதையும் கவனிக்காமல் இதற்காக வேண்டிய தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். வெறும் காசு பணங்களை பார்க்கவில்லை, பசியோடும் பட்டினியோடும் இருந்து அற்ப சொற்ப சம்பளத்தை வாங்கி கொண்டு மாணவர்களுடைய அதே சிந்தனையிலே இருந்து மாணவருடைய முன்னேற்றத்திலே அக்கறை கொண்டு அவர்களை உருவாக்கிய பெருமக்கள் நிறைய முதலீசுகள் வாழ்க்கையில் இருக்கிறார்கள். 50 ஆண்டுகள், 60 ஆண்டு காலங்கள், 70 ஆண்டு காலங்கள் என்று தரிசனையே இருந்தவர்கள், தன்னுடைய காலத்தை இதிலேயே அர்ப்பணித்தவர்கள் பல பேரை பார்க்கிறார்கள். அவர்களெல்லாம் பெரும் பாக்கியம் மிக்கவர்கள். அல்லாஹ் அவருடைய மன்னரைகளை பிரகாசமாக்கி வைப்பாராக. அதுபோன்ற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அபு அப்துல் ரஹ்மான் சுலமி அல் முக்ரி ரலியல்லாஹு அன்ஹு முஹத்திஸ்களுக்கெல்லாம் உஸ்தாதாக இருந்த பெரிய முஹத்திஸ். சனதுகளையும் மத்தனைகளையும் பிரித்து போட்டு ஒவ்வொன்றாக தனித்தனியாக அக்குவேறு அணிவேறாக யார் எந்த சனத்திலே யார் எங்கே இருக்கிறார்கள், அவருடைய விராதத்தை வஃபாத் அக்லாக்குகள் என்ன எல்லாவற்றையுமே ஆராயக்கூடிய ஒரு பெரிய ஹதீஸ் ஆய்வாளர் மக்த மதரசால ஓதி கொடுத்துருக்கார். ஏன்னா நீ இவ்வளவு பெரிய ஆளு, நீங்க மக்த மதரசால உட்கார்ந்து ஓதி கொடுத்துருக்கிறீங்க, நீங்க பெரிய வேலைகள்லாம் எத்தனையோ இருக்குது, தலைமைக்கு ஆணையத்தில் வந்து முடங்கி கிடக்கிறீங்க என்று சொன்ன போது அவர்கள் சொன்ன வார்த்தை, எத்துணை கோடிகள் இருந்தாலும் என்ன ஞாபகத்துகள் கிடைத்தாலும் எல்லா ஞாபகத்துகளை விட மிக சிறப்பான ஞாபகத்தாக நான் இந்த
தலீமுல் குர்ஆனை நான் கருதி இருக்கின்றேன். எனவே இதை விட ஒரு சிறந்த வாக்கியம் எனக்கு வேற எதுவும் இல்லை என்று சொல்லி அங்கேயே கடைசி வரை இருந்தவர்கள் அபு அப்துல் ரஹ்மான் சுலபி ரஹ்மத்துல்லாஹி தாபிஈயாக இருந்தவர்கள். சிஹாசித்தாவில் பல பேருக்கு உஸ்தாத் அவர்கள், பல முஹத்திஸீன்களை வார்த்தெடுத்தவர்கள். இப்ராஹிம் இப்னு ருஸ்தும் என்பவர் தேவொன்று பிள்ளைகளுக்கு கிதாபுகளை ஓதி கொடுத்து கொண்டிருக்கிறார். உட்காரது கூட பாய் இல்லை, பழைய பங்கர பாய், அதை விரிச்சு அதில் உட்கார்ந்து ஓதி கொடுத்துட்டு இருக்கார். மாமூன் ரஷீதுக்கு இந்த செய்தி தெரியுது. உடனே ஒரு ஆள் அனுப்பினார், அவரை அரசவை கூட்டிட்டு வாங்க, அவருக்கு ஒரு பெரிய பதவி காத்திருக்குதுன்னு சொல்லி. அவர் போனார். அவர் சொன்னாரு, இது என்ன இந்த பசங்கள்லாம் தோலை பதனிட்டு கொண்டிருக்கின்ற கீழ்த்தரமான தொழில் செய்யக்கூடியவர்களுடைய மக்கள் கருத்து போன இந்த பாய்க்கு மேலே உட்கார்ந்து கொண்டு ஒரு நல்ல பாய் கூட இல்லை, இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு நீங்க இதை ஓய்வு கொடுத்துட்டு இருக்கிறீங்களா, வாங்க அரசவையிலே பாதுஷா அழைக்கிறார், உங்களுக்கு உயர்ந்த பதவி இருக்கிறது, வாருங்கள் என்று சொன்னார்கள். அப்போது அவர்கள் சொன்ன வார்த்தை, நீங்கள் சொல்லக்கூடிய எந்த நியாமத்தும் எனக்கு தேவையில்லை, அல்லாஹ் கொடுத்த இந்த நியாமத்து தான் எனக்கு கிடைத்த பெரும் பாக்கியம். எனவே அரச வட்டாரங்களில் எல்லாம் எனக்கு எந்த பதவியும் வேண்டாம், எந்த அந்தஸ்தும் வேண்டாம். இந்த அந்தஸ்து வீணடித்து விடக்கூடாது. பிள்ளைகளை அமானிதமாக பெற்றிருக்கிறோம், அவர்களுக்கு நல்ல அகலாமை கொடுத்து அவர்களை அதவு உள்ள நல்ல நாகரீகம் உள்ள அர்ப்பணிப்பு மனப்பான்மை உள்ள இஹ்லாஸான ஆளுங்களை உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் இங்கே ஒன்று கூடியிருப்பதனுடைய நோக்கத்தை நீங்கள் அறிவிப்பின் மூலமாக விளங்கி இருப்பீர்கள். நிறைய பேர் இதை விட்டுவிட்டு பல தொழில்களுக்கும் வியாபாரங்களுக்கும் செல்லக்கூடிய நிலைகளை, ஒரு அலங்கோலமான ஒரு நிலையை, வருத்தத்தக்க ஒரு செய்தியெல்லாம் நாம் அறிகின்றோம். எனவே இந்த நிலை நீடிக்கக்கூடாது என்பதனால் எல்லோரையும் ஒன்று கூட்டி இந்த கருத்தை நாம் உள்ளத்திலே பதிவு செய்ய இருக்கின்றோம். எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் தீனுடைய சிறுமத்தில் இருந்து விலக வேண்டாம். அல்லாஹ் கொடுத்த ரிசுக்கின் மீது தவக்குல் வையுங்கள். இங்கே கொடுப்பவனும் அவன்தான், வெளிநாட்டிலே ரிசுக்கை கொடுக்கின்றவனும் அவன்தான், ஆயிரங்களை கொடுக்கின்றவனும் அவன்தான், கோடிகளை கொடுக்கின்றவனும் அவன்தான். அவன் நினைத்தால் நம்ம எப்படியும் மாற்ற முடியும். காசு பணங்களை கொடுத்து நம்முடைய அகலாக்குகளை, நம்முடைய மார்க்கத்தை சீர்குலைக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நம்மை ஆக்காமல் தீனுடைய ஹித்மத்திலே நம்மை வைத்து பண்பாளர்களை, ஆலிம்களை உருவாக்கக்கூடிய உயர்ந்த ஸ்டேஜிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். பிறக்கரிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். எந்த காரணத்தை கொண்டும் தரிசிலிருந்து சற்றும் விலகாமல் இந்த சேவையை தொடர வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த தீனுடைய சேவைகளை செய்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக்கை தந்தல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.